ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சம்பவம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதை பற்றி, அதாவது விஷாலுடைய கேப்டன்சிக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்படுவா அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் ஆடின ஆட்டத்துக்கு தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் உட்காந்து ராக்கோலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த சௌந்தர்யா இருக்காங்க பாருங்கள், ஐயோ எப்பா சாமி, ஜாக்லின் மேலே அவங்க ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு ஜாக்லின் பண்ணதெல்லாம் வந்து ஒரு குறை அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக இருந்தது. அதிலும் விஷாலும் சௌந்தர்யாவும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கையை போட்டு, சௌந்தர்யா செல்லம், நீ வந்து இந்த கேமில் விளாண்டுருந்தேன்னா அடிபட்டாலும் திருப்பி அடிச்சிருக்க மாட்டேன், காரி துப்புனாலும் மூஞ்சில் வந்து அப்படியே தொடச்சிக்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் அப்போ விஷால் சொல்கிறாப்புல, நானும் இந்த கேம் ஆடி இருந்தால் கூட இவ்வளோ விகரசெல்லாம் ஆடி இருக்க மாட்டேன், ஐயோ நமக்கு எதுக்கு, நம்ம ஜெயலண்டாக இருந்துட்டு போயிடணும் இந்த விளையாடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு நபராக சௌந்தர்யாவும் விஷாலும் இருக்காங்க. இதுக்கு ரெண்டும் பேசிக்குதுங்க வேறு, ரெண்டுமே தண்ட கருமாந்தனம். இந்த ரெண்டும் கண்டென்ட் பண்ணுறேன்ற பேரில் ரெண்டும் பேசிக்கிறது எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் லைவில். அப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணணும், டாஸ்கில் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய், நீங்கள் சாதா டாஸ்க்கே வின் பண்ண மாதிரிங்க, அது ஸ்பெஷல் தோசைடா, சாதா தோசையே திங்க முடியல அவங்களால, ஸ்பெஷல் தோசை திங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக எனக்கு தெரிஞ்சு இந்த சௌந்தர்யா, இந்த விஷால், இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிறதா நமக்கு வந்து தோணுது. சரியா, லைவ்லேயும் அதான் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரயான் அண்ட் சௌந்தர்யா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அதாவது ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வந்ததுக்கு காரணம் அவனுடைய எஃபர்ட் தானா. ஆனால் ஜாக்லினுக்கு அது தெரிஞ்சு அவளே விட்டு கொடுக்குற மாதிரி, சும்மாலாம் உனக்கு வந்து கொடுக்கல, அவளுக்குன்னு ஒரு ஃபேராக கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறா. அதே மாதிரி அவள் பண்ணுறதெல்லாம் நடிக்கிற மாதிரியே இருக்குது. அங்கே போய் கீழே விழுந்து கால் வலிக்குது, அவள் ஃபெயிண்ட் ஆகிறா, லிட்ரலி எனக்கு பார்க்கும்போது அப்படி தோணுது. அதே மாதிரி முத்துக்கிட்ட வந்து உன்னை பற்றி பேசும் பொழுது அவள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உன்னை டவுன் பண்ணி அவள் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ராயனுக்கு சொம்பாக சௌந்தர்யா மாதிரி அடித்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில், அதனுடைய விரிவான இது வந்து பார்த்திங்கன்னா முத்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அவனை ஏதாவது பண்ணுறா, நீ வந்து பண்ணுறது வந்து வெளியே தெரியுது, ஆனால் அது நீ பண்ணுற மாதிரி தெரியல, ஜாக் தான் அவனை ஆப்ரேட் பண்ணுறா, பட் ஜாக்கையும் நீ வந்து சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, ஸோ ஆக மொத்தம் எங்களுக்கு நீங்கள் கூட்டணி அப்படிங்கிறது ஒழுங்காகவே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஆணித்தரமான பாயிண்ட் வைக்கிறார். அதற்கு பதிலே இல்லை இவங்களுக்கு, ஜாக்கிட்டையும் இல்லை, ஜாக்கு திருன்னு முழிக்குது முத்து கேட்குற கேள்விக்கு. என்னன்னா அவன் என்ன சிம்பிளாக கேட்குறான்னா, கூட்டணிக்கு நாங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணோம், அதாவது நீங்கள் கஷ்டப்படுறப்ப நாங்கள் வந்து உங்களை தூக்கி விட்டோம், ஆனால் நாங்கள் அடி வாங்குறப்ப நீங்கள் எங்களை பார்க்க கூட இல்லை, சும்மா செங்கலை மட்டும் தான் தூக்கி போட்டீங்க, அதுவே அன்ஃபேராக தெரியலையா, அதுக்கடுத்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல, நாங்கள் அப்படி இருந்தும் ஒரு கல் 2 கல்லை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நின்று போராடணும். ஆக்சுவலாக ப்ளூ டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செதஞ்ச ஒரு டீமு டக்குன்னு வந்து எழுப்பி வச்சது அப்படிங்கிறது ப்ளூ டீம் தான். ஸோ அதெல்லாம் நான் சூப்பராக பண்ணாங்க. ராணுவலாம் இருந்திருந்தானா இன்னும் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் கேமே, எங்கேயோ கொண்டு போயிருப்பான் ராணுவ. சார் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, அவனுக்கு அடிப்பட்டனால அவன் வந்து இறங்க முடியல, இல்லாட்டி கட்டுக்கடங்காத காலையை மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு சுற்றிருப்பேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவனுக்கு அந்த இன்ஜுரி இருந்தாலும் விளாட முடியல அப்படின்றதுனால தான் போயிடுச்சு. ஸோ முத்து அதான் சொல்கிறார், எவ்வளோ நீங்கள் தர்மமே நீங்கள் பண்ணல, அதர்மமாக தான் இருந்திருக்கு இது ஃபுல்லாகவே, தர்மமாக நீங்கள் விளாண்டிங்களா, இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு தாக்குறாரு. அடுத்து ரயான் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறார், நீலாம் வந்து ஒரு வாரம் நீ வந்து விளையாண்டுருந்தாலே வேறு லெவலில் இருந்திருக்கும், அதாவது நான் உனக்காக ஒரு எஃபர்ட் போட்டு உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து விளையாண்டுருக்கலாம், ஏன்னா நான் உங்களுக்காக நின்னேன் முதல் நாள், இல்லாட்டி நீ அவுட் ஆகிருப்ப அப்படின்றாரு. நீ முதல் நாள் நான் அவுட் ஆகிருப்பேன், நீ 3ஆவது நாள் நின்றுருப்பியா, நான் தான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்றான். என்ன காப்பாற்றினேன் 3ஆவது நாள் சொல்லுங்க பார்ப்போம். முத்துக்கு முன்னாடி தான் ஏஞ்சி வந்தானுங்க, அவனை எங்கே சப்போர்ட் கொடுத்தானுங்க, ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு தடவை லைட்டாக தூக்கி போட்டானுங்க, கல் தான் வந்து தூக்கி போட்டானுங்க வந்து தவிர அவங்க லாக் வந்து எவனுமே எடுக்க வரல, ரிஸ்க்கும் எடுக்க வரல, அவங்க பயந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து போய் அடிக்க முடியதும் இவங்க தான் வந்து நின்று போய் போராடினாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரயானுக்கு வந்து புரியவே இல்லை. ரயான் என்ன பண்ணால் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அட்லீஸ்ட் இந்த ஜாக்லின்கா ரஞ்சித்துக்காச்சும் போயிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தாச்சு போய் முயல் எடுத்தார், கல் எடுத்தார், அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணார், இவன் ஒன்றும் பண்ணல. அந்த பொண்ணுங்க கிட்ட நின்றுக்கிட்டு சண்டை போட்டுறத வேடிக்கை பார்த்தான். பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இது கீழே தான் மேலே போயிருந்தா அதை அவுத்து கீழே விட்டான்.
மற்றபடி இவன் என்ன பண்ணான் சொல்லுங்கள், மிச்சர் தான் தின்னுட்டு இருந்தான். ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். சரியா? மற்றபடி இவன் என்ன வேறு என்ன பண்ணான்? முத்துவோட கேள்விக்கும் பதில் தெரில. அவனா என்னத்தையா குழம்பிட்டு இருக்கான். நீ வந்து என்ன வந்து நீ என்ன பேச்சாளரான்றான். நீ யாரா கோமாளி? நீ யார் உனக்கு பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்து நீ ஒழுங்காக பேசவும் மாட்டேன், உனக்கு யோசிக்கவும் தெரியாது. என்ன மச்சான், வா மச்சான், போ மச்சான்ட்டு கிடப்ப. உனக்கு வந்து முத்துவை பற்றி கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. இது முடிஞ்சவொடனே இந்த சௌந்தர்யா பவித்ரா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரயான் அப்போ பவித்ரா கேட்குது, இந்த கில்லர் காயின் டாஸ்க் மாதிரி இதுதான் ஸ்பாயில் இல்லை அப்படின்னு கேட்குது. ங்கிறான் சௌந்தர்யா. அது இதோட மோசமாக இருக்குது ரொம்ப அப்படின்ட்டு. ஏம்மா நீ அந்த டாஸ்க்கும் விளையாடல, ஏஞ்சல்ஸும் விளையாடல, இதுவும் விளையாடல, எதுவுமே விளையாடாமல் தண்ட கருமாந்திரத்துக்கு வெளியே பிஆர் ஓட்டை வச்சுக்கிட்டு உட்காந்து சர்வே பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து இதுக்கு டைட்டில் வேறு இந்த அம்மா கொடுக்கணுமா? நல்லா கொடுப்பாங்க டைட்டில், தூக்கி மூஞ்சில் ஆனால் ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் விசால் பண்ணுற அலப்பறம் இருக்குது பாருங்கள். ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் தோணுச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுடைய அந்த பிளேவை பற்றி அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க மஞ்சரி. சரி, ஏதாவது கேப்டன் கிடைக்கும், அடுத்து ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை. ஸோ எல்லாரும் என்னமோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் வந்து ஜாக்குக்கு இல்லை முத்துவுக்கு மஞ்சரிக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. முத்துவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா அது வந்து ஒரு 2-3 விஷயம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம். இது வந்து செப்பரேட்டாக பேச வேண்டியது நிறையா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஜெஃப்ரி கூட அந்த நல்லி எலும்பு கூட சேர்ந்து நம்ம சௌந்தர்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜாக்லின் வந்து ஏன்டா இப்படி ஃபேர் கேம் விளாட்றேன், ஃபேர் கேம் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறா, இதெல்லாம் தப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கு. இல்லைடா, ஒவ்வொரு தூரம் அவன் சொல்லும்போது அதாவது ஜாக்லின் மேலே உச்சக்கட்ட ஒரு வன்மம். அவள் ஒழுங்காக விளாட்றா, அவள் ஏதோ பண்ணுறா, டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படிங்கிறது தாங்க முடியல. இதுக்கு ஒரே கத்துன்னு அவளை பற்றி தப்பாக பேசுகிறது என்ன, ஜெஃப்ரிட்ட போய் பேசுகிறது என்ன, விசால்கிட்ட போய் பேசுகிறது, ரயான்கிட்ட பேசுகிறது என்ன. ரயான்லாம் போய் குழப்பி விட்டுருச்சு. உன்னை வந்து ஏதோ பண்ணுறாடா, அவள் முத்து தான் சப்போர்ட் பண்ணுறா பார்த்தியா அங்கே கூட. அதாவது முத்துவும் இவளும் எல்லாம் உட்காந்து பேசிட்டு முத்து பாயிண்டாக தான் சொல்லுவான், நீ அவள் கூட்டணி வந்து சரியில்லை, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்ட, கொஞ்சம் பயஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் முத்து. அது உண்மை மாதிரியே ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அந்த 3 விஷயத்தில் நான் இருந்தேன் அப்படின்ட்டு. உடனே அதை வந்து திருப்புவா. உனக்காக பாரு, அவள் வந்து உன்னை வச்சுக்கிட்டே அவள் வந்து ஒரு கேம் விளாட்றா, அவள் நீ தெரிஞ்சிருன்றதுக்காகவே அவள் உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவள் வந்து தெரிகிற மாதிரி ஒரு கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி அவ்வளவு பொறாமை வன்மம் எல்லாம் வந்து சௌந்தர்யாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. இந்த பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டில் யாராக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பெஸ்ட்டு யார்? எனக்கு தெரிஞ்சு முத்து, ஜாக்கு, மஞ்சரி கூட ஓகே, பவித்ரா சொல்லலாம். 4 பேர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விளையாட்டாங்க. தீபக்லாம் அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஸ்கோர்லாம் இல்லை. ஜெஃப்ரிலாம் சொல்ல முடியாது, அவன் வந்து ஆடின கேமே சரியில்லை. ஒர்ஸ்ட்டுக்கு யாரை சொல்லுவீங்க? சௌந்தர்யா ஒன்று கன்ஃபார்மாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷால் சொல்லலாம். சௌந்தர்யா விஷால் தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்ஸ்ட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த கேப்டன்ஷிப்பை பறிப்பாங்களா? ஏன்னா இந்த பிக் பாஸோடைய ஃபெயிலியர் இந்த சீசனுக்கான காரணமே அதுதான். ஏன்னா எப்பயுமே நீங்கள் சீசன் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கேப்டன்ஷிப் வந்து உடைய மாட்டாங்க, நிம்மதியாக உடைய மாட்டாங்க, ஏதாவது வந்து பறிச்சுட்டே இருப்பாங்க. மாயாலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரஜித்துக்கு மட்டும் ஒரு பூ கட் பண்ணானுங்க, அடுத்து அருணுக்கு 2 கட் பண்ணானுங்கல்ல. ஸோ நாளைக்கு விஷாலுக்கு கிட்டத்தட்ட அந்த கத்தியை வச்சு 3 தான் கொடுத்துருந்தாங்க, 100 குத்தி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அவனுடைய கேப்டன்ஷிப் பறிக்கப்பட வேண்டும். ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா பார்ப்போம். ஏன்னா மஞ்சரி வந்து விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க விஷால் பற்றி, அவர் ரொம்ப அன்சிதாவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுறான், அதை பற்றி நம்ம ஏதாவது பேசணும், அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ மேபி அதை ஒத்துழைக்காத காரணத்தினால் எனக்கு தெரிஞ்சு விஷால் முதுகில் அந்த கத்தியை வைத்து குத்துவார்களா? ஏன்னா ரொம்ப ஃபேவரிசம் வந்து அன்சிதாவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குத்துனாலே இன்னொருத்தவங்க குத்திட்டு கேப்டன்ஷிப் பதியை பறிங்கடா, கொஞ்சம் பறிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுவும் ஒரு கண்டென்ட்டாக வந்து மாறும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதையும் பண்ண மாட்டானுங்க இவனுங்க, எதையுமே பண்ண மாட்டானுங்க இந்த பிக் பாஸில் இருக்கிறவனுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர், யார் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். என்னுடைய பெஸ்ட்டும் உங்களுடைய ஒர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? ஸோ அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய மற்றபடி வேறு எதுவும் லைவில் எதுவும் என்ன சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கலை. எல்லாம் இதை பற்றி இதே பேசிக்கிட்டு இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து. தேங்க்யூ, குட் பை.